வயிற்றுல மூச்சு விடுங்க சார். இதான் சீக்ரெட் சார். மூச்சு இழுக்கும்போது வயிறு வெளியே வரணும், மூச்சு விடும்போது வயிறு உள்ள தள்ளணும். நீங்கள் அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு 1.5 மாதம் ரெகுலராக பண்ணி பாருங்கள், வயிறு குறைய நினைக்கலைங்க. சிம்பிளாக சொல்கிறேன் சார். எங்கள் வீட்டுக்கிட்ட ஒருத்தர் இருக்கார் சார். அவன் ஒர்க் அவுட்லாம் போனதில்லை, ஆனால் 6 பேக்ஸ் இருக்குது. அவன் வயசு வெறும் 29. அவன் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக 6 பேக்ஸ் வச்சுருந்தான். ஏன்னா அவனுக்கு வீசிங் இருக்குது சார். அவ்வளோதான் சார். ரொம்ப கஷ்டப்படுவான். அந்த பஃப்லாம் போட்டு அஸ்தலைலாம் போட்டு ஆஸ்பிரேட் பண்ணி அடிக்கடி போய் நெபுலைசர் அவங்க அப்பா வச்சுட்டு வருவாங்க. 6 பேக்ஸ் இருக்குது அவனுக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு விட்டு வயத்தில் மூச்சு விடுவாங்க சார். அப்டமல் பிரீதிங் தான் அது சீக்ரெட்டே சார். நீங்கள் நாள் பூரா தொரக்கோ அப்டமல் பேட்டர்ன் பிரீதிங், அப்டமனோ தொரக்கோ பேட்டர்ன் பிரீதிங்னு இருக்குது. ஆனால் யாருமே மூச்சு விடும்போது வயிறை கவனிச்சிங்கன்னா வயிறு மூவ்மெண்ட் கம்மியாயிடுச்சு. அப்போ செஸ்ட்லேயே தான் மூவ்மெண்ட் போகுது. இந்த தொராசிக் எக்ஸ்பான்ஷன் போக போக நோய் சார். வயிற்றுல மூச்சு இழுக்கும்போது வயிறு வெளியே வரணும், மூச்சு விடும்போது வயிறு உள்ள தள்ளணும். நீங்கள் அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு 1.5 மாதம் ரெகுலராக பண்ணி பாருங்கள், வயிறு குறைய நினைக்கலைங்க சார். எவ்வளோ நேரம் பண்ணலாம் சார்? நாள் பூரா பண்ணிட்டே இருங்க சார். இது அப்டமல் பிரீதிங் சார். அது ப்ராக்டிக்கலாக கான்ஷியஸ் பிரீதிங் சார். இதான் சீக்ரெட்டே சார். இல்லை பர்டிகுலராக இப்போ காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் அப்படி பண்ணலாம். அது நீங்கள் யோகாவில், பிராணாயாமாவில், சீதலி, சீத்காரி, நவுலிக்ரியா, உட்டியான பந்த நிறைய இருக்குது சார். அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு போகலாம்ல. பட் ஃபுல் டே சார் இதுதான் ப்ராக்டிஸ். சித்தர்கள் எப்படி சார் யுகம் கணக்கில் வாழ்ந்தாங்க, ஆயிரக்கணக்கில் வருஷம் வாழ்ந்தாங்கல்ல. ஒரு 5 யுகம் 6 யுகம் வாழ்ந்தார் அகத்தியர். எப்படி அவரால் முடிஞ்சது சார்? சிம்பிள் அப்டவுன் பிரீதிங் சார். எல்லாரும் மொபைலில் கையில் மணிக்கணக்காக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இதனால என்ன பிரச்சனை வரும், இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது? கண்டிப்பாக சார். ஷார்ட்டாக சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும் சார். கொஞ்சம் கொஞ்சமாக ஷோல்டர் ப்ராடர், இந்த ஷோல்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மெலிசாயிட்டே வருது சார். கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு சைடில் பெருசாயிட்டே இருக்குது சார். இது என்ன நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் சார். அதிகமான ஸ்டெம் செல்ஸ் பாடியிலேருந்து வர்றதே பெல்விக் போன் தான். பெல்விக் போனு கிட்ட இருக்கிற தொப்பையோ சதையோ அதிகமாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாருங்க பாடி வீக்காக தான் இருக்கும் சார். ஏன்னா ஸ்டெம் செல்ஸ் உற்பத்தி ஆகிறது எங்கே தான். இப்போ நிறைய இந்தியா லெவலில், வேர்ல்டு லெவலில் எதுக்காக இருந்தாலும் ஸ்டெம் செல் சர்ஜரி போகுது. ஸ்டெம் செல்ஸ்னு பேசிட்டே இருக்கும்ல. முடி வளர்றதுக்கு ஸ்டெம் செல்ஸ், கை பரலைஸ் ஆயிடுச்சா உடனே ஸ்டெம் செல்ஸ் இன்ஜெக்ஷன், நியூரலாஜிக்கல் இம்பேர்மெண்ட் உடனே ஸ்டெம் செல்ஸ் சொல்கிறாங்க. இது எல்லாமே ப்ரொடக்ஷனே பெல்விக் போன் தான். நீங்கள் ஸ்டெம் செல்ஸ் ஆஸ்பிரேட் பண்ணால் கூட பெல்விக் போனில் இருக்க ஏஎஸ்ஐஸ் லெவலில் தான் அந்த ஈலியம்ல இருந்து தான் ஸ்டெம் செல்ஸ் ஆஸ்பிரேட் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணி உங்கள் பாடியிலே இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது இந்த இடத்துல வெயிட் அதிகமாக போடும்போது என்ன ஆகுனா பாடியோட ப்ரொபோர்ஷனேட்டே இல்லை சார். அப்போ டோட்டலாக பாடியோட இது மாறுது. இன்ஃபேக்ட் இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா நீங்கள் பாடியில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஜாயிண்ட்டை நீங்கள் ஒர்க் அவுட் கொடுத்துட்டே இருக்கணும் சார். எல்லாத்தோட ஜாயிண்ட்ல பர்ஃபெக்ஷன் அதிகமாக போனாலும் இருக்கும். இது ஏன் சொன்ன மூவ்மெண்ட்னு பேசுறேன் இல்லை சார். இந்த மூவ்மெண்ட் ஆகும்போது அவ்வளோ பெரிய கெமிக்கல் ரியாக்ஷன் பாடியில் நடக்குது. அவ்வளவு நல்லது சார். ஷார்ட்டாக சொல்கிறேன் சார். பயங்கர ஸ்ட்ரெஸ் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் இருக்காது. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த டெம்ப்டிங் அந்த என்சைம்ஸ் எல்லாத்தையும் போய் பிளாக் பண்ணிடுது சார். டெஸ்டோஸ்டெரான் உடனே பூஸ்ட் ஆகி பாடியில் எல்லாத்தையும் அமைக்குது. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ல இருக்கும்போது பாருங்க, சும்மா 10 புஷ்அப்ஸ் அடிச்சு பாருங்களேன், அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்கவே இருக்கு. இது அவ்வளோ உள்ள நான் ஒரு சொன்னா ஒரு மினிமம் 1000 சொல்லுவேன் சார். அவ்வளோ கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த பாடியில் நடந்து இட் இனிவேட்ஸ் எவ்ரிதிங் சார். ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெஸ், பாடி பிசிக்கல் டேமேஜ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி கொஞ்சம் கம் டு மேக்ஸ் இட் நார்மல் திங் சார். நான் திருப்பி சொல்றேன் சார். ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்லைங்க சார். முடி வாஸ்குலாரிட்டி எல்லாத்துக்குமே ரத்த ஓட்டம் தான். அது பம்பிங் ஆகணும்னு சொன்னா கண்டிப்பா அது மட்டும். ஏன் இங்க தொப்பை இல்லை சார்? இங்க தொப்பை வரணும் இல்லை, இங்க ஏன் தொப்பை இல்லை? மூவ்மெண்ட் இருந்துட்டே இருக்கு. இங்க ஏன் தொப்பை வருது? மூவ்மெண்ட் இல்லை. அதான் ரீசன் சார். குனிஞ்சு எடுக்க சொன்னா கூட கால் எடுக்கிறோம்ல, அதான் ரீசன் சார். என்ன சொல்யூஷன் சார்? இப்போ ஒன்று வந்து ரிப்பீட்டட் ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் மசில் சார். எவ்ரி 20 minutes டேக் பிரேக் சார். நான் கார்பரேட் போயிட்டு இருக்கேன். நான் இப்போ இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிருந்தேன். டாப் கார்பரேட்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கே போயிட்டு நான் அடிக்கடி அவங்க கிட்ட சொல்றது என்ன, டேக் அ பிரேக் இன் எவ்ரி 20 minutes. டேக் அ பிரேக் 20 minutes அப்புறம் ஒரு 20 minutes பிரேக் இல்லை. 20 minutes வேலை செய்றீங்களா, ஒரு 2 நிமிஷம் ஸ்ட்ரெச் பண்ணுங்க பாடியை. ஆன் த ஜாப்லேயே பண்ணலாம் சார். ரிஸ்ட் வேலை செஞ்சுட்டே இருக்கீங்களா, ஸ்ட்ரெச் பண்ணுங்க சார். ஷோல்டர் வேலை செஞ்சுட்டே இருக்கீங்களா, ஒரு பக்கம் அந்த மசில் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. பாவம் அந்த மசில் எவ்வளோ தான் அடிச்சுட்டே இருப்போம் சார். நான் சொல்ல புரியுதுங்களா சார்? ஒரு எவ்வளோ தான் தாங்கும் சார்.